சர்வம் முருகார்ப்பணம். பர்ணியாஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களால் பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கதை தான். மகாபாரத சம்மந்தப்பட்ட கதை. எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கக்கூடிய கதை. அதாவது புண்ணியத்தின் பலன் நம்ம காப்பாற்றும். அதாவது தானத்தின் பலன் நம்மை காப்பாற்றும் என்பது தெரியும். அதனால தான் நம்ம மகாபாரத்தின் நாயகனாகிய கர்ணனை கூட அவர் செய்த புண்ணியம் காப்பாற்றியது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆனாலும் அவருக்கு மரணம் ஏற்பட்டது. அதாவது கிருஷ்ண பகவானுக்கும் அவர் புண்ணியத்தை கொடுத்தார். அதுவும் ஒரு பெரிய புண்ணியம் தானே, ஒருத்தருக்கு புண்ணியத்தை கொடுக்குறது. அப்படி இருந்தும் எப்படி அவருக்கு மரணம் ஏற்பட்டது அப்படிங்கிற சந்தேகம் எல்லாத்துக்குமே இருக்கும். அதை பத்திர ஒரு விளக்கத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ லைக் பண்ணி முடிஞ்சா ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இதை நீங்க புரிஞ்சுக்கணும். எப்படி தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, இப்போ மகாபாரதத்துல போர் நடக்கிற சமயத்துல கர்ணனை கொள்வது கஷ்டமாக இருப்பதால், அவர் செய்த புண்ணிய பலன் தடையாக இருப்பதால் கிருஷ்ண பகவான் என்ன செய்வார்னா, அவரோட புண்ணியத்தை வாங்கிக் கொள்வார். சரிங்களா? அதை யாசித்து வாங்கிக் கொள்வார். அதை வாங்கினதுக்கு அப்புறம் கர்ணனுக்கு மரணம் ஏற்படும். இதுல பொதுவா மக்களோட சந்தேகம் என்னன்னா, இப்போ ஒரு கடவுளுக்கே அவர் புண்ணியம் கொடுத்திருக்காருன்னா, அப்போ அது பெரிய புண்ணியம் தானே. அப்படி இருக்கும்போது எப்படி கர்ணனுக்கு மரணம் வரலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு உதாரணமும் மகாபாரதத்துல ஒருத்தர் இருக்காரு. அதை வச்சு நம்ம உதாரணமா பார்க்கலாம். நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறது 2 விதமா எடுத்துக்கலாம். தர்மம், தானம். சரிங்களா? தர்மம் அப்படிங்கிறது ஒருத்தர் இல்லாதவருக்கு நீ கொடுக்கறது தர்மம். அது நியாயமான ஒண்ணு. ஏன்னா அவங்ககிட்ட இல்ல, நீ கொடுக்குற. அதுலயும் ஒரு அரசனாக இருந்தால் கொடுப்பது கண்டிப்பாக தர்மம். அது அரசனோட தர்மம், மனிதனாக இருந்தாலும் பிறருக்கு கொடுக்க வேண்டிய தர்மம். அது பெரிய புண்ணிய கணக்கில் சேராது. ஏன்னா அவன் இல்ல என்று உன்ட்ட கேட்கிறான், நீ கொடுக்குற. அது புண்ணியம் தான். ஆனா அது மிகப்பெரிய புண்ணியத்தின் அளவு கிடையாது. அது தர்மம். ஆனால் தானம் என்பது ஒருவர் கேட்காமலே கொடுப்பது. சரிங்களா? ஒருத்தர் வாயை விட்டு கேட்காமலே நம்மளா புரிஞ்சுக்கிட்டு கொடுக்கிறது தான் தானம். இது அதிக சக்தி வாய்ந்த பலனை கொடுக்கக்கூடியது. இதை செய்தவர் தான் கர்ணன். கர்ணனை நாம் தானத்துக்கு உதாரணமாக எடுத்துக்கொண்டால், தர்மத்துக்கு உதாரணமாக எடுக்கக்கூடியவர் யுதிஷ்டர். பஞ்சபாண்டவர்களில் மூத்தரானர் யுதிஷ்டர். அவரிடம் யாருமே கேட்டா அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார். அவர்கிட்ட இருக்க கொடுத்துருவார். சரிங்களா? அது தர்மம். கர்ணன் கேட்காததையும் கொடுக்கக்கூடிய கேரக்டர். அவர் செய்தது தானம். இப்போ தானம் தர்மம் என்னங்கிறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இது தெரிஞ்சுக்கிட்டே நல்லா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால இதுக்கு அடுத்த இதுல நிகழ்வு நான் சொல்றதை உங்களால புரிஞ்சுக்க முடியும். இப்போ கிருஷ்ண பகவான் கர்ணனிடம் வாங்கியது தானம் அல்ல, தர்மம். ஏன்னா கிருஷ்ணன் கேட்டதுக்கு அப்புறம் தான் கர்ணன் கொடுத்தாரு தன்னோட புண்ணிய பலத்தை. அப்போ அது என்னது? தானம் கிடையாது, தர்மம். அப்போ தானத்தின் சக்தியை அவர் தர்மத்தின் வழியாக, அதாவது சூழ்ச்சியின் வழியாக வாங்கிக்கிட்டார். அப்ப தர்மத்தின் சக்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி தர்மம் அதிக சக்தி உள்ளதாக இருந்திருந்தால் பாண்டவர்களான மூத்தவர் யுதிஷ்டன் இருக்கார்ல, அவருக்கு தான் அது அதிகமாகவே இருந்திருக்கு. ஏன்னா அவர் தான் நிறைய பேர் கேட்க கொடுத்திருக்கும் செய்தார். அவர் தர்மத்தில் சிறந்த தர்மன். ஆனா தானத்தின் சக்தி தான் உங்களை மரணத்திலிருந்து காப்பாற்றக்கூடியது கிருஷ்ண பகவானுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவனா கொடுக்காம இவராவே கேட்டு வாங்கி அவரோட தானத்தின் பலனை பெற்றுக்கொண்டார். அதனால தானத்தின் பலன் போனதுனால, தர்மத்தின் பலன் மட்டும் இருந்தனால அவருக்கு சொர்க்கம் கிட்டியதை தவிர மரணத்தை தடுக்கும் அளவுக்கு சக்தி இல்லை. சரிங்களா? இதான் தானத்துக்கும் தர்மத்துக்கும் உள்ள வித்தியாசம். நம்மளாக இருந்தாலுமே ஒருவர் கேட்டப்புறம் நீங்க உதவி செய்றீங்கன்னா அது தானத்தில் தான் செய்றோம். கேட்காமலே கொடுக்குற எல்லா உதவியும் உங்களுக்கு தானத்தில் தான் சேரும். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோல கொஞ்சம் சந்தேகங்கள் தீங்கி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. உங்களுக்கு மகாபாரதத்துல பிடிச்ச ஹீரோ யாருங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முடிஞ்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சர்வம் முருகார்ப்பணம்.